இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம். ஏன்னா ஹீரோ நம்பி சினிமா கிடையாது, ஸ்கிரிப்டை நம்பி தான் சினிமா. அதை தற்கொலைன்றது வந்துட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். தம்பி அருண்குமார் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் முதல் வந்து ஒரு ஊடகத்துல இருந்து என்னை இன்டர்வியூ பண்ண வந்தாரு. வந்துட்டு அப்புறம் அப்பவே சொன்னாரு, அண்ணா நான் ஒரு படம் டைரக்ட் பண்றேன்னு நீங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கேன், கமலால ப்ரிவியூ ஷோன்னு சொன்னேன். சரிப்பா என்ன கண்டென்ட்னா நீங்க வந்து படத்தை பாருங்கண்ணா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் என்ன இது மாதிரி மீடியாவில் தான் இன்டர்வியூ பண்ண வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து ஆங்கராக தான் வந்தாப்புல. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு 15 வருஷமா இருக்கேன் நான். ஸோ ஏதோ சம்திங் இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ 20 படம் பண்ண மாதிரி அந்த வே ஆஃப் டைலாக் ப்ரெசன்டேஷன், அந்த ஃபேஸ் ஆஸ் ஒரு டைரக்டரா ஒரு மியூசிக் டைரக்டரா நான் சொல்றேன். நான் எக்ஸலண்டா இருந்தது. கண்டென்ட் ரொம்ப நல்லா கண்டென்ட் பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் வந்து ஆக்சுவலி வந்துட்டு பாலுமகேந்திரன் இன்ட்ரோடியூசிங் அர்ச்சனா, அது மாதிரி ஒரு கைத்தறி. ஆக்சுவலாக மூவி நல்லா இருக்கும், ஒரு மெசேஜோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராமிஸ் ஒரு வித்தியாசமான கான்செப்டாகவே இருக்குது. குடியால் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருது, தென் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம படம் ப்ராமிஸ் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன டீம். நீங்கள் எல்லாரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நன்றி. எல்லாரும் கண்டிப்பாக 26 தியேட்டரில் பார்த்துருங்க. அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் நிறைய போராடினோம். பட் வந்து இந்த படத்தில் நாங்கள் மொத்தமே புது டீம் தான். எங்களுக்கு எல்லாருமே இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க்காக நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு படத்தில் ஃபஸ்ட் டைம் லீடாக எல்லாருமே ஒரு மேஜர் ரோலாக பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு படம். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்தேன். அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு வந்து என்னோடய படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன விஷுவலாக எனக்கு என்ன வேணும்னு கேட்டனோ அதை டிஓபி பண்ணி கொடுத்துருக்காரு, அவரும் ரொம்ப நன்றி. கட்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டும் கட்ஸுக்கு. ஸோ அது டே நைட்டு பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது முழுக்க இந்த படம் எடுக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத என் நண்பர்களும் என் ஊர் சார்ந்த மக்களும் என் நண்பர்கள் மட்டும்தான் காரணம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம், நாகராஜ் சார். இன்னைக்கு நான் ஏன் ஹீரோவாக பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணோம். பட் இந்த லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லைனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் வைஸாகவும் அதிகமாக இருந்தது. எல்லாம் சப்போஸ் அதை நான் ஏற்று பண்ணால் பட்ஜெட்டு அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போனது. அதுக்கப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே வந்து நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு அந்தளவுக்கு நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரக்ஷனில் மட்டும்தான் இருந்தேன். பட்டு இவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து சொல்ல. நீங்கள் ஏன் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஜேர்னரில் தமிழ் சினிமாவில் ஒரு கைவிட்டு விரல் எண்ணக்கூடிய மாதிரி தான் படம் வந்திருக்கு இந்த ஜேர்னரில். இந்த ஜேர்னர்னால் நான் சொல்கிறது பர்டிகுலர் அந்த கருவை சொல்கிறேன். இந்த பேட்டர்னில், லவ் பேட்டர்னில் இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன் உக்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே தான் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி அந்த கதைக்குள்ளே போவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த வெற்றி என்றைக்குமே படம் வெளியே வந்து நல்லபடி வரும்னு நம்பிக்கை இருக்குது. கதையை வந்து டைரக்டர் அருண்குமார் சொன்னப்போ ஒன்லைன் சொன்னப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நான் வந்து செய்யலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவரோட சேர்ந்த இந்த டீம், இந்த எல்லாரும் டீம் தான் ரொம்ப முக்கிய பங்கு. எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோயின், ஆர்டிஸ்ட், டிஓபி எல்லாருமே வந்து மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆக்ட்ரஸ் எல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க. ஒரு டீமாக ஒரு முயற்சியாக கொண்டு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒன்லைன் ஸ்டோரி வந்து நல்லபடி ஸ்கிரிப்டாக கவர் பண்ணியிருப்பார். திரைக்கதை ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் அவர்களுக்கும், எங்களுக்கு உறுதுணையாக இருக்கார் மிஸ்டர் ஜெனிஷ். அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தோழமையாக இருந்து இந்த படத்தை தைரியமாக ஊக்குவிச்சு ரிலீஸ் செய்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. நானும் ஒரு சின்னவன், எல்லாருமே ஒரு சின்னவங்க தான் நம்ம சொல்ல முடியும். எங்களை மாதிரி ஒரு சின்னவங்க வந்து மேலே கொண்டு வரதுக்கு இவர் மாதிரி ஒரு டீம் கிடைச்சாவே போதும், எல்லா டீமும் வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை மாதிரி ஒரு மீடியாவுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் நன்றி. எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக இந்த படத்தை, ப்ராமிஸ் அப்படின்ற படத்தை
இந்த வருடத்தில் ஒரு சிறந்த ஒரு ஓப்பனிங்காக கொடுக்க வாய்ப்பு கொடுத்தோம். எல்லாம் இறைவனுக்கு நன்றி. பொதுவாக ஃபேமிலி கிட்ட இருந்து நம்ம இருக்கிற தொழில், நம்ம பார்க்குற தொழிலுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணது என்னோட பிரதர்-இன்-லா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ப்ரொடியூசர். இருந்தாலும் அவங்களுக்கு முழுக்க ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு திருப்தியானதுக்கப்புறமா அந்த படத்தை நம்பி எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்நாளோட ஒரு முக்கியமான ஒரு படைப்பு, வாழ்நாளோட ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. ஸோ அதை நம்ம மூலமாக வெளியே கொண்டு வர வாய்ப்பை நம்பி கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை பற்றி ஒரு சின்னதாக சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த டீமில் நான் முதல்ல பார்த்தது டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு ஷோ காட்டிட்டு நாங்கள் சில இன்புட்ஸ் கொடுத்தோம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 120 தடவை இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கியூப்ல கரெக்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. படத்தை வந்து அவங்க திருப்தி ஆகலை, இன்னும் நல்லா பண்ணணும், மக்களுக்கு கொடுக்கும்போது ஃபைன் டியூன் ஃபைனல் வெர்ஷன் சூப்பராக கொடுக்கணுன்றது தெளிவாக இருக்காங்க. எங்கள் சைடில் ஆல்ரெடி நாங்கள் ஓடிடி பிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாட் ஒன்லி தேட்டர்கள், இது ஒரு பெரிய ஓடிடிலேயே கொலாபரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்னா படத்தோட ஒரு ப்ரோமோ, அந்த டீசர் ட்ரெய்லரே எங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சு. நாங்கள் தேட்டர் மூவ் பண்ணும்போது ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு ஜெர்க் ஆகிட்டு ஓகே இந்த கண்ணில் ஒரு ப்ராமிசிங்கான விஷயம் இருக்குன்றத எங்களோட சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓடிடி சைட்லையும் அது உங்களுக்கு ஒரு ஹுக்காக கிடைச்சிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த படத்தில் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் தான். 1-2 சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறவங்க இருக்காங்க லீடாக, டேரக்டராக இருக்கட்டும், நிறைய அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக இருந்தது. படம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அதுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறது டெக்னிக்கல் டீம், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பேக் போனாக இருந்து ரொம்ப கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆனது இந்த சேது மாதிரி காதல் மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து 2 months மேலே ஆச்சு, இன்னும் ஸ்டில் இந்த படத்தோட எமோஷன்ஸ் எங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் கிளைமேக்ஸ் தான் பார்த்தேன் இப்போ. ஸோ ஓவராலாக இந்த படத்தை ப்ராமிஸ்ன்ற அந்த படத்தை எங்கள் மூலமாக வெளியிடுறது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக கொடுக்குது. June 26 அப்படின்ற ஒரு விஷயத்தில் ப்ரொடியூசர் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதாவது முதல்லேருந்து அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இதான், அதில் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடின்னு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது டைரக்டர் அண்ட் டீம். ஸோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி நாங்கள் ஆரம்பத்திலே போட்டிருந்தோம். இது வந்து கேமராமேன் அவரோட கசின்ஸோட ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு, அவங்க லைஃப்பில் நடந்ததை தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க லைஃப்பில் நடந்த சம்பவத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் முழுக்க எதுவுமே கற்பனை இல்லை. அதை எங்கேயுமே நான் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, அது உண்மையுமே அவங்களுக்கும் தெரியாது. அது சொன்னால் தப்பாயிடும். ஏதோ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லைன்னா கூட அது சொன்னால் தப்பாயிடுன்றதுக்காக நான் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா நம்ம நியூஸ்லவும் இல்லை வந்து நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டதை நம்ம ஒரு டைலாக்காக வச்சுருக்கோம். ஆனால் பட் இது ரொம்ப கவனமாக கையாண்டினேன். அவங்களுக்கு போட்டு காட்டினேன். படத்தை போட்டு காட்டுறதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக கையாண்டிருக்கேன். எங்கேயுமே அவங்கள பாதிச்சிடக்கூடாது. இது உண்மை சம்பவம். இந்த ஜானர் ஏன் எடுத்தனா என்னை ரொம்ப பாதிச்சது. நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அப்படி ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதை கதையாக பண்ணணும்னு ப்ரொடியூசர்கிட்ட ஒன்லைன் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னதே அவருக்கு இன்டர்வல் தான் சொன்னேன். இப்படி ஒரு நடக்குது, இதுதான் இன்டர்வல் அப்படின்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அடுத்த மீட்டிங்கில் பவுண்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த படம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால தான். ஏன்னா இந்த கதை எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஒரு 1 line மட்டும்தான் என்கிட்ட டேரக்டர் சொன்னார். எனக்கு கேட்ட உடனேவே பண்ணணும், என்னை நேரில் பார்க்கல, எதுவுமே பண்ணல, டேரக்டாக கிளம்பி வேலூர் போயிட்டேன். ஸோ இந்த படம் பண்ணதுக்கான மெயின் ரீசனே இது ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற போது தான். ஏன்னா ரியலாகவே ஒருத்தவங்க லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது யாருக்கும் அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இதை நடிக்க ஒத்துக்கிறதுக்கான காரணமே இது ரியலாக நடந்திருக்குன்றது. இவர் சொன்னப்போ வந்து நான் கொஞ்சம் தயங்கினேன், தாமதமாக தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஆனால் 6 மாதம் எடுத்துட்டேன். ஸோ 6 மாதம் கழித்து செய்யலான்னு சொன்னேன். பட்ஜெட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரினாக்கா, படங்கள்லாம் வெற்றி அடையலை, நல்லபடி பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் வெற்றி அடைய மாட்டேன்றது அது ஒரு இருக்கலாம். ஆனால் கதைக்கரு நல்லபடி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட, அந்த பலத்தோட, இந்த டீமோட பலத்தோட இந்த படத்தை வந்து நாங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே கதை அம்சம் தான் காரணமாக இருக்கும். அதுக்கேற்ற காட்சி அமைப்புகள், இசை, எடிட்டிங் எல்லாமே பலமாக இருக்குது இந்த படத்தில். ஹீரோயின் எல்லாமே நடிப்பெல்லாம் இயல்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஒரு இயல்பாகவே தெரியும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ், அந்த ஒரு ஃபீலிங் வந்து நான் வந்து 2 வருஷம் முன்னாடியே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இனி கூட பண்ணிட்டு தான். ட்ரூ ஸ்டோரி நடந்த விஷயத்தை தான் நாங்கள் அப்படியே காட்சி அமைப்பை காட்டியிருக்கோம். யதார்த்தத்தை கொண்டு வரதுக்காக தான். கேஷுவலாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அது ப்ராமிஸு. நிறைய வார்த்தைகள் இருக்குது. ப்ராமிஸ் வந்து நான் ப்ராமிஸாக வந்து நான் பண்ணிடுறேன், ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன கேட்சாக இருக்குமோ அதனால தான் ப்ராமிஸ் அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில். ஸோ ப்ராமிஸாக என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், நம்ம இந்த படம் எடுக்கிறப்பவே நம்ம வந்து இது ப்ராமிஸ் எடுத்தோம், இந்த படத்தை வெற்றிகரமாக முடிப்போன்றதுக்காக.
எந்த ஒரு தர்ம சங்கடமோ எந்த ஒரு சூழ்நிலையோ இந்த படத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தது தான் இந்த முடிவு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராமிஸை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம். உங்கள் முன்னாடி இருக்குது, அது நீங்கள் தான் வந்து வழி நடத்தணும்.